ஐயனார் துணை சீரியல்ல அடுத்தடுத்து நடக்க போற பரபரப்பான நிகழ்வுகளை நாம பார்க்கலாம். பல்லவனுக்கு ஏற்கனவே ரொம்பவே உடம்பு சரியில்லாம இருந்தது. அந்த நேரத்துல நிலா பல்லவனை நல்லபடியாவே கவனிச்சுக்கிட்டாங்க. அது பல்லவனுக்கு ரொம்பவே பிடிச்சும் இருந்தது. பல்லவனும் நிலாவும் பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் வீட்டுக்கு வானதி வராங்க. அதை யாருமே எதிர்பார்க்கல. வீட்டுக்கு வானதி வந்தாலே பாண்டியன் கிட்ட சண்டை போட்டு தான் வந்திருப்பாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. அதனால் வானதி வந்ததுமே, என்ன பாண்டியனுக்கும் அவங்களுக்கும் சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இருந்தால் தானே நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு நம்ம நிலா சொல்லி கலாய்க்கிறாங்க. உடனே வானதி அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் ஃபோன் போட்டேன், அவங்க எடுக்கவே இல்லை, நைட் நேரத்தில் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை பக்கத்தில் இருந்து கேட்ட பல்லவன், அப்போ நீங்கள் தான் அன்னைக்கு கால் பண்ணி அண்ணனை டிஸ்டர்ப் பண்ண கஸ்டமரா அப்படியான்னு பல்லவன் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நிலா நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஏற்கனவே நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணதுனால அவங்களுக்கு சோழனை சுத்தமாக பிடிக்கல. சோழன் எங்கள் வீட்டுக்குன்னு வந்திருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனையில் அவங்கள மறைச்சி வச்சுட்டு என்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. அன்னைக்கு அவங்கள தேடி தான் பாண்டியன், பல்லவன், சேரண்ணன் எல்லாருமே அலைஞ்சாங்க. அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் நடந்திருக்குது. நீங்கள் பாண்டியனை தப்பாக நினைக்காதீங்க. அவன் கொஞ்சம் அப்படி தானே, கொஞ்சம் எதுவுமே ஓப்பனாக பேச மாட்டாங்க. அதனால் நீங்கள் தான் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லிட்டு வானதிக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. வானதி அவங்க எல்லாமே கேட்கும்போது புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆன்னு தலை ஆட்ட தான் செய்கிறாங்க. ஆனால் இனிமேல் என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியலை. நைட்டு எப்போதும் போல் வேலை முடிஞ்சு பாண்டியனும் சேரனனும் ஒன்று போல் வராங்க. வந்த உடனே சேரனனும் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போனதுக்கப்புறம் பாண்டியன் கிட்ட நம்ம நிலா கேட்குறாங்க. என்ன உங்களுக்கும் வானதிக்கும் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம பாண்டியனோ, இல்லை இந்த மாதிரி அவள் தான் அவசரப்பட்டு என்னைய திட்டா, நான் எந்த தப்புமே பண்ணலை, என்னைய சொல்லக்கூட விடாமல் அவள் பாட்டுக்கு திட்டிட்டு ஃபோனை வச்சிட்டா, இதுக்கு மேலே நான் என்ன தான் பண்ணேன், சரியான இம்சை அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. உடனே நம்ம நிலா சொல்கிறாங்க, ஆமாம், அவங்க ஃபோன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனையில் இருக்கீங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாதுல்ல. நீங்கள் ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. நான் சொல்லி தான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னாலுமே அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்களான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. சரி, எல்லாருமே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சேரண்ணன் கூப்பிடுறாங்க. மணி 8 தாண்டுது, இன்னும் சோழன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. நம்ம சாப்பிடுவோம், அவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட உட்காருதாங்க. ஆனால் சாப்பிட உட்கார்ந்தாலுமே நிலாவுக்கு கண்ணு ஃபுல்லாக வெளியில் வாசல்லே தான் இருக்குது. சோழன் வந்துடுவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதை கவனித்த சேரன், பாண்டியன் எல்லாருமே, என்ன நீ சாப்பிடுங்க, அண்ணன் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சேரனுமே, ஆமாம் சோழன் வந்துடுவான், கொஞ்சம் லேட்டாக வருவேன்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு ஏற்கனவே கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலா, அப்படியா, நைட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னதுக்கு, ஒரு ஆஃபர் இருக்குதான், அதனால் நைட்டு வண்டி ஓட்டிட்டு கொஞ்சம் லேட்டாக வருவேன்னு தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலா ரூமில் போய் தனியாக உட்காருதாங்க. உட்காந்து ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்கிறாங்க. நிலா மனசு கேட்காம சோழனுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. சோழன் எடுத்ததுமே, நான் இந்த மாதிரி ஒரு ஆஃபரில் தாங்க இருக்கேன், கொஞ்சம் நைட்டு லேட் ஆகும், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எதுக்கு கால் பண்ணீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கும்போது, இல்லை நீங்கள் வர இன்னுமே லேட் ஆகிடுச்சே, அதான் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு கேட்குறதுக்காக தான் நான் கால் பண்ணேன், வேறு எதுக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிலா ஒரு நாள் கூட இந்த மாதிரி லேட்டாக வர்றதுனால கேட்டதே கிடையாது. எப்போதுமே 7 மணி 8 மணிக்கெலாம் சோழன் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இன்றைக்கி லேட்டானதுமே நிலா இப்படி விசாரிக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துலேயே அவங்க வேலையை பார்க்குறாங்க. நான் சீக்கிரம் வந்துடுவேன்னு சொல்லிட்டு நிலா கிட்டேயுமே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிலா தூங்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனாலுமே அவங்களால தூங்க முடியலை. ரொம்ப நேரம் கண் முழிச்சிட்டே இருக்கிறாங்க. சோழன் வர வண்டி சத்தம் கேட்டதுமே நிலா ஓடி வந்து கதவை திறக்கிறாங்க. இதை தூங்கிட்டு இருங்க பாண்டியன் முழிச்சு கவனிக்கிறாங்க. ஓடி வந்து கதவு திறந்த நிலாவை பார்த்து சோழன் கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் வரட்டுமேன்னு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் வரதாண்டி எனக்கு தூக்கமே இல்லைன்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிடுங்க, நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு நிலா கிளம்பி போகிறாங்க. சோழன் ஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பாண்டியன் பின்னாடியே போயிட்டு சோழனை பயமுறுத்துறாங்க.
டேய் பிசாசு ஏன்டா இந்த மாதிரி வந்து பயமுடுத்துத என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சோழன். அதுக்கு பாண்டியனும் இன்னைக்கு நிலா உன்னைய தேடிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எதுக்கு தேடுனாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டே லூஸ் அப்படி இல்லைடா, அவங்க சாப்பிட உட்காந்ததுல இருந்தே இன்னைக்கு உன்னைய ரொம்பவே தேடிக்கிட்டு இருந்தாங்க. என்கிட்ட கூட இன்னும் சோழன் வரலையான்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் சேரனுக்கிட்டையும் கேட்டாங்க. எல்லார்கிட்டையுமே கேட்டுட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வாசலை அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் எனக்குமே இன்னைக்கு அதிசயமாக கால் கூட பண்ணாங்க. பண்ணி நீங்கள் எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாண்டியன், அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கும் உன் மேலே காதல் வந்துடுச்சுன்னு தாண்டா அர்த்தம். இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோயேன், சீக்கிரமாகவே அவங்க உன்னைய காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழனுக்கு தலகாலு புரியலை.